ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு ஒரு அழகான பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர் என்று. நம் தேவன் நம் கூப்பிடும் போதெல்லாம் நம் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து உருக்கமாய் இறங்கி எல்லா ஜெபங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற தகப்பனும் தந்தையுமாய் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுமாய் இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குடைய ஜெபமும் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தகப்பன் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிறவராய் நம்முடைய தகப்பனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதா. அப்படி என்று சொன்னால், வேதத்தைக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நியமங்களுக்கு, கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் தன் செவியை விளக்குகளுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் அநேக ஜெபங்கள் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், பல நாட்களை காத்திருக்கிறோம், பல மணி நேரம் ஜெபிக்கிறோம். அநேக ஜெபங்களுக்கு இன்னும் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பதிலை பெற்றுக்கொள்ளாதிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், வேதத்தை கை கொள்ளாமல், வேத பிரமாணத்தை கை கொள்ளாமல், வேத வார்த்தைகளை விட்டு நாம் ஜெபம் மட்டுமே செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேத வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்யும் போது தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலும் பெற்றுக்கொள்ள முடிகிறதாய் காணப்படுகிறது. யோவான் 15:7 சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்காமல் நாம் என்ன கேட்டுக்கொண்டாலும் அது நமக்கு ஒரு நாளும் செய்யப்படாதாய் மாறுகிறது. யாத்திராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11-14 வசனங்களை வாசித்து பார்த்தோம். மோசே கூட ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நினைத்து ஜெபிக்குகிறார். முற்பிதாக்களை சொல்லிதான், வேத வார்த்தைகளை சொல்லிதான் ஜெபிக்கிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தரலும் என்று சொல்லி நெகேமியா ஜெபிக்கிறார். அப்போது வேத பிரமாணத்தை விட்டு, வேதத்தை விட்டுட்டு நம் ஜெபம் மட்டும் செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபம் செல்லாத காசாய் மாறிவிடும். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கிறதோ, ஒரு பக்கம் அச்சிடப்பட்டு ஒரு பக்கம் அச்சிடப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் அது செல்லா காசாய் மாறிவிடும். அதே போல் நாம் ஒரு பக்கம் ஜெபம் மட்டும் செய்து கொண்டு ஒரு பக்கம் வேதத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் செல்லாதாய் மாறிவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேத பிரமாணத்தை கை கொண்டு வாழுகிற பிள்ளைகளாகவும் வேதத்துடனே கூட ஜெபத்தை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 66:2 சொல்வது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம ஜெபிக்கிறதோடு கூட வேத வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். வேதத்தை கேளாதபடி, வாரந்தோறும் சபைக்கு போவோம், வார்த்தைக்கு கேட்காதபடிக்கு, பிரசங்கத்தை கேட்காதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதாய் மாறிவிடும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வார்த்தை கீழ்ப்படிந்து நம் ஜெபிக்கும் போது நம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்கள் சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முன்னே வருகிறோம். இந்த நாளில் தகப்பனே, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களுடைய ஜெபம் அருவருப்பாக இருப்பதற்கு காரணம் நாங்களுடைய வேத பிரமாணத்தை கை கொள்ளல, கற்பனைகளை கை கொள்ள, வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனது நிமித்தமாக எங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளாமல் காலதாமதமாகி கொண்டே இருக்குது. இன்று முதல் ஒரு காரியத்தை செய்கிறோம், நம்முடைய வேத வார்த்தைகளை, வசனத்தை நாங்கள் கை கொண்டு நாங்கள் ஜெபித்து ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கன மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் மேல் இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.